அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் உண்டோ டாப்பிக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் 5 சம் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் ஒரு 22 சம் இருக்குது. எல்லாமே டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இல்லாத மாடல் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 2024 குரூப் 4ல் இந்த 22வது சம்மை அப்படியே நம்பர் கூட மாறாமல் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டிஎன்பிசி மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து ரொம்பவே முக்கியமான புக்கு. ஸோ இதற்கு எல்லா சம்மையும் நம்ம போட்டு பார்க்கலாம். நீங்கள் கொஸ்டின் பார்த்தோன்னே பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியலன்னா எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ வந்து 300 ரூபா மதிப்புள்ள ஒரு வேலையை வந்து 6 நாள் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட திறமை கொடுத்துறாங்க. அந்த வேலையை ஒரு அசிஸ்டண்டோட சேர்ந்து அந்த வேலையை வந்து 4 நாளில் முடிச்சிருக்காரு. இப்போ அந்த வேலையை வந்து ஏவும் செஞ்சிருக்காங்க, அசிஸ்டன்ட்டும் செஞ்சிருக்காங்க. 300 ரூபா மதிப்புள்ள வேலையை. இப்போ அந்த 300 ரூபாய் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் வேணும்னு தரணும்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறத எழுதிக்கலாம். ஏவோட திறமை. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகுது. ஏவும் அசிஸ்டண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஏவும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 4 நாளில் முடிச்சிருக்காங்க. அசிஸ்டண்டோட ஷேர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அசிஸ்டண்டோட திறமை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏ வந்து தனியாக எத்தனை நாள் வேலை செய்யறதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டும் தனியாகவே இருந்தால் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? பி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தோட ஒரு நாள் வேலையை எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாரு? 6ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாரு. 1/6. பி ஏ ப்ளஸ் பியும் அதே மாதிரி தான். இது ஸ்கூலில் இது கொஸ்டினில் கொடுத்தது தான். ஏ ப்ளஸ் பி வந்து 4 நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 4ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாங்க. இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக பி வந்துடும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/4. ஏ வந்து 1/6. அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பி வந்து தெரியாத அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பி இங்கே வச்சுக்கிட்டு 1/4 மைனஸ் 1/6. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னா, கீழே வந்து ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்தால் அதை ஒரே இதுவாக கொடுக்கலாம். ஸோ அதனால தான் எல்சிஎம் எடுக்கிறோம். 4,6 எல்சிஎம் வந்து எது காமனாக, ரெண்டுமே காமனாக டிவைட் ஆகும்னா அதை எடுத்துக்கலாம். 4 வந்து 2 டைம்ஸ் ஆகும், இது 3 டைம்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே காமனாக வராது. அதனால நம்ம இனிமேட்டு எதுவும் எடுக்க தேவை. இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 2s வந்து 4, 4 3s 12. எல்சிஎம் வந்து 12 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கீழே 12 வரணும்னா கீழே 12 வரணும். இப்போ 3 டைம்ஸ் 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ கீழே 3 மேலே 3ஆல் பண்ணணும். ஓகே, அப்போ 3 × 1 வந்து 3 தான். நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 6 வந்து 2ஆல் பண்ணால் 12 வரும். கீழே வந்து 12ஆல் பண்ணால் அதே 12 தான் காமனாக போட்டாச்சு. மேலே 2 1s வந்து 2 தான். இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு வந்திருக்குன்னா, பி ஈக்குவல் டு 3 - 2 வந்து 1, 1/12. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கீழ போட்டோம்ல, இப்போ நேரம் ஆக்கிதான் 12 days. பி வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுதுன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சோம் எழுதிக்கலாம். ஏவோட திறமை தெரியும். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகும். பி வந்து அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 1 வந்து பி வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 1. இப்போ திறமை கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 12க்கும். ஏ வந்து 6 நாள் முடிப்பாரு, பி வந்து 12 நாள் முடிப்பாரு. 2 பேருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அது எப்படின்னா, 2ஆல் பண்ணால் 6 3s இது வந்து 6s. மதியத்துக்கு 3 நாள் ஆகும். 3ஆல் பண்ணால் 1s, இது வந்து 2s. இப்போ இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம். 2 3s வந்து 6, 6 2s 12. எல்சிஎம் வந்து 12 கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு அவங்க திறமையை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 12 ஈக்குவல் டு 12. இப்போ எப்படி பண்ணணும்னா, 6 வந்து எதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 6 வந்து 2ஆல் பண்ணால் 12 வரும். இந்த 2 தான் ஏவோட திறமை. பி வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். பி வந்து ஒரு 12 நாள் முடிப்பாரு. 12 வந்து எது கூட 12 வரும்? 1ஆல். இந்த 1 தான் பியோட திறமை. ஓகே, 2வது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து இப்போ கண்டுபிடிச்ச திறமை. இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர், அந்த ஷேர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏவோட ஷேர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேலரி இன்டூ அந்த ஏவோட திறமை டிவைடட் பை டோட்டல் திறமை. எப்படின்னா, சேலரி வந்து 300ன்னு பார்த்தோம். ஏ வந்து 300ன்னு பார்த்தோம்ல, அதுதான் சேலரி எழுதியாச்சு. ஏவோடது வந்து திறமை வந்து 2. அது 2 மேலே போட்டாச்சு. டோட்டல் திறமை வந்து ஏவோட 2, பியோடது 1. டோட்டல் வந்து 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பி இது வந்து 1s, இது வந்து 100s. இப்போ 100 × 2 வந்து 200. இந்த 300 ரூபா ஏவோட ஷேர் வந்து 200. ஆனால் நம்ம கொஸ்டினில் வந்து அசிஸ்டண்ட்டோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஓகே, அது கண்டுபிடிக்கலாம். அசிஸ்டண்ட்டோட ஷேர் வந்து சேலரி, இதை ஏன்னு போட்டால் பி. அசிஸ்டண்டோட வந்து சேலரி இன்டூ பி தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ பி டிவைடட் பை டோட்டல். இது போடணும்னு அவசியம் இல்லை. சேலரி வந்து 400. இந்த ஃபார்முலா போடணும்னு அவசியம் சொன்னேன்.
சேலரி வந்து எவ்வளோனா 300, பியோட திறமை 1, டோட்டல் வந்து 3, இந்த 2 1 3, பச்சு போட்ட 1, இது வந்து 100, 100 × 1 100, பியோட ஷேர் வந்து 100. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸ்டெப் இவ்வளோ பெருசாக போகுது. இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி பண்ணால் போட்டு காமிக்கிறேன். ஓகே, எல்லாமே ரப் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி சீக்கிரம் போடணும்னு பார்க்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் 1/6 டேரெக்டாகவே போட்டாச்சு. பி வந்து தெரியாது. A + B வந்து 1/4, அந்த 4 வந்து டேரெக்டாக 1/4 போட்டாச்சு. இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போச்சு. ஏ வந்து தெரியும் 1/6 + B = 1/4. இப்போ பியில் வந்து அந்த பக்கம் 1/6 வந்து அந்த பக்கம் போகும். இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 4, 6 2 டைம்ஸ் பண்ணால் 2 3 2 2s are 4 4 3s are 12. இப்போ எல்சிஎம் வந்து 12 கண்டுபிடிச்சாச்சு. 12 4 கூட 3 டைம்ஸ் பண்ணால் 12 வரும். 6 கூட 2 டைம்ஸ் பண்ணால் வரும் 1/12. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கு ஏற்றோம், லாஸ்ட்டும் தலைக்கு ஏற்றா B = 12 daysன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஏ பி. ஏ வந்து 6 நாள் முடிப்பாங்க, பி வந்து 12 நாள் முடிப்பாங்க. இப்போ வந்து திறமை கண்டுபிடிக்கணும். திறமை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அதாவது 6, 12 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்ம திறமை கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் வந்து 2 டேபிள்ஸ்லேயே எடுத்தால் 3s are, இது வந்து 6s are வரும். இப்போ 3 டேபிள்ஸில் போகும். 3 டேபிள்ஸில் பண்ணால் 1s are 2s are 3 2s are 6 6 2s are வந்து 12. எல்சிஎம் வந்து 12 கண்டுபிடிச்சாச்சு. இங்கேயும் 12 இங்கேயும் 12. இப்போ எது கூட மல்டிப்ளை பண்ணால் 12 கண்டுபிடிச்சா அதான் திறமை. 6 கூட எது கூட மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 6 2s are வந்து 12, 12 1s are வந்து 12. ஏவோட திறமை வந்து 2, பியோடது 1. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அசிஸ்டன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட்டோட ஷேர் வந்து எவ்வளோனா, ஃபர்ஸ்ட் சேலரி வந்து என்னது 300, அசிஸ்டன்ட்டோடது வந்து 1, டோட்டல் வந்து அசிஸ்டன்ட்டோட திறமை வந்து 1, டோட்டல் வந்து பி வந்து 2, இது வந்து 1, டோட்டல் வந்து 3. இது 1s are வரும், இது 100 டைம்ஸ் வரும். இப்போ = 100 × 1 வந்து 100. அசிஸ்டன்ட்டோட ஷேர் வந்து 100. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேசிக்கான கொஸ்டின் தான். ராஜர் வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகும். ஆந்தனி வந்து அதே வேலையை முடிக்க 5 நாள் ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் மெத்தடும் இருக்குது, ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது. ரெண்டுமே பார்க்கலாம். ராஜர் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ஆந்தனி வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு 8ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பார். பி வந்து அதே வேலையை முடிக்க 5 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு 5ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. ஓகே, இப்போ A + B கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ன்ட்டு. இதை நம்ம எதனால் தலைக்கீழ போகிறோம்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சம் போட்டுடலாம். 1/8 + 1/5 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக இல்லை, எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்போ இருக்க ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே போதும். 8 × 5 வந்து 40. இப்போ கீழே வந்து 40 வந்துச்சு. கீழே வந்து 5ஆல் பண்ண 40 வரும், 8ஆல் பண்ணால் 40 வரும். இந்த ரெண்டு 40 நம்ம காமனாக போட்டாச்சு. மேலேயும் அதே 5ஆல் பண்ணால் 5 × 1 வந்து 5 + 8 × 1 வந்து 8. கீழே பண்ணது கீழே நம்ம 40 போட்டாச்சு. இப்போ 13 × 40 கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு நாள் வேலையை வச்சு கண்டுபிடிச்சோம்ல, அதனால A + B-யோட ஒரு நாள் வேலை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A + B சேர்ந்து பண்ணால் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ முடிப்பாங்கன்னு அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, A + B சேர்ந்து பண்ணால் மொத்தமாக எவ்வளோ மொத்தமாக எத்தனை நாள் முடிப்பாங்க தான் நம்மளுக்கு தேவை. அதனால இதை தலைக்கீழ போட்டால் ஆன்சர் வந்துடும். 40/3. உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் இப்போ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுதா, தலைக்கீழ போட்டால் நம்மளுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்குது. இதே ஒரு நாள் வேலை தலைக்கீழ போட்டால் நம்மளுக்கு முழு வேலை கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் வேலையை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டோம். 13/40 வந்தது. இதை தலைக்கீழ போட்டால் நம்மளுக்கு முழு வேலை கிடைச்சிடும். முழு வேலை வந்து 40/13. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த 40/13 வந்து கலப்பு மாறலையும் போடுவாங்க. கலப்பு மாறல் கிடையாது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லையும் போடுவாங்க. அதாவது 40 / 13, இது 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரும் 39 1. இது எப்படி போடுவாங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி 3 1 நெக்ஸ்ட் இங்கே இந்த சர்க்கிள் மாதிரி வரணும். 3 1 / 13. இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்தா இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஆன்சர் வந்து 3 1/13. இங்கே ஆப்ஷன் 40/13 தான். இதே போதும். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்கட் மெத்தடை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானதான். இது வந்து தலைக்கீழ போகிறது எதுவுமே தேவையில்லை. ஏ வந்து என்னது, ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுது. பி வந்து அதே வேலையை முடிக்க 5 நாள் ஆகுது. A + B கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A + B வந்து என்ன ஃபார்முலானா, AB/A + B. ஈஸி தான். ஏ வந்து என்னது, ஏ வந்து 8, பி வந்து 5.
ஏ ப்ளஸ் பி வந்து 8 + 5 8 + 5 எவ்வளோ 13 என்ன வரும் 8 5 40 40/13 ஆன்சர் டேரெக்டாக வந்தாச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சரி ஓகே இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுவும் அதே மாதிரி தான் பேசிக்கான சம். இதுக்கு முன்னாடி சம் வந்து ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க ஏ ப்ளஸ் பி கேட்டாங்க. இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க ஏ கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் இது போட்டோம்ல அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஏவும் பியும் வந்து ஒரு வேலையை முடிக்க ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். ஒரு நாள் இது எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பி வந்து அதே வேலையை முடிக்க 20 நாள் ஆகுது. ஏ வந்து கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி தான் நம்ம போட்டோம். ஏ வந்து என்னன்னு தெரியாது அப்படியே போட்டுக்கிறேன். பி வந்து 1/20ன்னு தெரியும் ஈக்குவல் டு 1/15 1/15. இப்போ பியை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். 1/15 மைனஸ் 1/20 இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏ ஈக்குவல் டு இது எல்சிஎம் எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்சிஎம் எதுக்குன்னா இது ரெண்டுமே காமனாக ஒரு இதுக்கு மல்டிப்ளை ஆனால் போதும். அதாவது 20 வந்து 60னா 63 சாரும் வரும். இல்லை 15 வந்து 4 டைம்ஸும் 60 வரும். நான் எதுக்கும் எல்சிஎம்மும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 20, 15 5 டைம்ஸில் வரும். 5 4 சார் 3 சார் வேறு எதுவுமே இல்லை. 5 × 4 வந்து 20 20 × 3 வந்து 60. எல்சிஎம் வந்து 60. 15 வந்து 4 டைம்ஸ் வந்து இது மேலே வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இங்கே 1 இருக்கா 1 வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அது கூட மல்டிப்ளை பண்ணி போனோம். 1 இருக்கிறதுனால 4 × 1 வந்து என்னது 4 தான். மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். 3 × 1 வந்து 3. அப்போ 1/60. ஏ வந்து இது நம்ம தலைக்கீழ போட்ட ஆன்சர் வந்து 60 டேஸ். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 60 நாட்கள் ஆகுது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ ஷார்ட்கட் மெத்தடுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏபி ஏ மைனஸ் பி. ஏ கொடுத்து ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஏவோ இல்லை பியோ ஏதாவது ஒன்று கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது ஏவை வச்சுக்கோங்க, ரெண்டாவது கொடுத்தது பியை வச்சுக்கோங்க. ஏ வந்து 15 பி வந்து 20. 15 20 இது வந்து 15 இது வந்து 15 மைனஸ் 20 மைனஸ் 5ன்னு போடாமல் எது கிரேட்டராக இருக்கோ அதுவே போட்டுக்கலாம். அதாவது 15ல் 20ல் 5 15 போனால் ஆன்சர் வந்து 5 தான். சரி ஓகே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் போடும்போது இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அப்புறமா போனால் டைம் ஆகும். இப்படியே நீங்கள் அச்சு போட்டுக்கலாம். 5 × 20 வந்து 4 4 × 15 வந்து 60. ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டாச்சு. சரி ஓகே தேர்ட் சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போகலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பார்க்கலாம். A can do a piece of work in 4 days, B can in 5 days, C in 10 days. Find the taken by A plus B plus C. அதான் கேட்குறாங்க. A வந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பார், B வந்து 5 நாளில் முடிப்பார், C வந்து 10 நாளில் முடிப்பார். 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சா எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நாள் வேலை எழுதிக்கோங்க. A plus B plus C 3 ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 1/4 ப்ளஸ் 1/5 ப்ளஸ் 1/10. இது வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். இது வந்து எது வந்து காமனாக மல்டிப்ளை ஆகும் 20. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 5 சார் 20 வரும். இது வந்து 4 சார் 5 × 4 20 வரும். இது 2 சார் வரும். இதுக்கு நான் எல்சிஎம்மும் போட்டு காமிக்கிறேன். 4, 5, 10 2 டைப்ஸில் பண்ணால் 2 சார் 4 வரும். 5 வராது, 5 அப்படியே போட்டுக்கலாம். 5 சார் வந்து 10 வரும். நெக்ஸ்ட்டு 5 காமனாக இருக்குது. 1, 1 2 5 சார் வந்து 10 10 2 சார் 20 தான் எல்சிஎம். 20 அப்படியே போட்டுக்கலாம். மேலே எல்லாம் 1 தான் இருக்குது. 4 வந்து எது கூட மட்டும் 20 வரும் 5 கூட பண்ண வரும். மேலே 5 பண்ணால் 5 × 1 5. 5 இங்கே வந்து நெக்ஸ்ட் 5 இருக்குது. 5 கூட 4 பண்ணால் 20 வரும். 20 வந்து கீழே நம்ம காமனாக போட்டாச்சு. மேலே வந்து 1 இருக்குது 4. 10 வந்து 2 கூட பண்ணால் வரும். கீழே வந்து 20 போட்டாச்சு. மேலே 2 × 1 வந்து 2. ஓகே அப்போ 5 + 4 + 2 வந்து 11. 11/20. இதை நம்ம ஒரு நாள் வேலையை வச்சு போட்டோம். இப்போ நம்ம முழு வேலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தக்கீழ போட்டால் ஆன்சர் வந்து 20/11. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின். 5th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏவும் பியும் 600 ரூபா மதிப்புள்ள ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏவோட திறமை கொடுத்துறாங்க. ஏவோட திறமை வந்து அந்த தனியாக அந்த வேலையை முடிக்க 6 நாள் ஆகும் ஏக்கு. பிக்கு வந்து 8 நாள் ஆகும். நெக்ஸ்ட்டு நடந்தது என்னன்னா சியோட சேர்ந்து அந்த வேலையை 3 பேரும் 3 நாள் முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வேலையை வந்து 3 பேர் செஞ்சுருக்காங்க. ஏவும் செஞ்சுருக்காங்க, பியும் செஞ்சுருக்காங்க, சியும் செஞ்சுருக்காங்க. இப்போ 3 பேரும் இந்த 600 ரூபாவை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி ஓகே நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகும். பி வந்து அதே வேலையை முடிக்க 8 நாள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சி வந்து தெரியாது.
ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3 நாளில் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் போடுற மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஏ பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்த மாதிரி. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகும், பி வந்து 8 நாள் ஆகும், சி வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வந்து 3 நாளில் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஷேர் கண்டுபிடிக்கணும். அந்த பங்கு கண்டுபிடிச்சாதான், அது பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா திறமை வேணும். திறமை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 3த்துக்கும் 6, 8, 3 எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்ம திறமை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ் பண்ணால் 2 டைம்ஸ் 8 1, நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ் பண்ணால் 1 சார், இது வந்து 4 சார், நெக்ஸ்ட் 1. வேற எதுவும் பண்ண முடியாது. 3 × 2 வந்து 6, 6 4 சார் 24. எல்சிஎம் வந்து 24 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திறமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 6யும் எதால் மல்டிபிள் பண்ணால் 24 வரும்? 6 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 வரும். இந்த 4 தான் ஏவோட திறமை. 8 வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் 24 வரும்? 3ஆல் பண்ணால் வரும். அந்த 3 தான் பியோட திறமை. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 3 நாள் முடிப்பாங்களா? இந்த 3 வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் 24 வரும், 8ஆல் பண்ண வரும். இதுதான் 3 பேருக்கும் சேர்த்து திறமை. இப்போ சியோட திறமை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு தெரியும். 3 பேர் சேர்ந்து திறமை வந்து 8. ஏவோட திறமை 4 தெரியும், கண்டுபிடிச்சோன்னா அந்த 4 போட்டாச்சு. பியோட திறமை 3 தெரியும், அதை போட்டாச்சு. சியோட திறமை தெரியாது. டோட்டல் வந்து 8. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. 4 3 7. 7 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா 8 - 7 சி ஈக்குவல் டு 1. இப்போ எல்லாரோட திறமை நம்ம தெரிஞ்சிச்சு. என்னன்னா, ஏவோட திறமை 4, பியோட திறமை 3, சியோட திறமை 1. இதை வச்சு நம்ம ஷேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சேலரி என்னன்னு பார்த்துக்கலாம். சேலரி வந்து 600. இப்போ எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். ஏவோட சேலரி வந்து 600 இன்டூ ஏவோட தான் கண்டுபிடிக்கணும், ஏவோடது 4. டோட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வந்து 4 + 3 7, 7 + 1 8. டோட்டல் நீங்கள் எப்படியும் பார்த்துக்கலாம், இல்லை இங்கேயும் பார்த்துக்கலாம். 3 பேரோட டோட்டல் வந்து டோட்டல் திறமை 8. ஓகே, 8 போட்டால் அச்சு போட்டால் 1, இது 2 சார், இது 1, இது 300. ஏவோடது வந்து 300. நெக்ஸ்ட்டு பியோடது வந்து அதே தான், சேலரி டோட்டலாக போடணும். இங்கே வந்து 3 போடணும், பியோட திறமை போடணும். டோட்டல் அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 4 டேபிள்ஸ் ஆச்சு போட்டால் 2 வரும். இது 4 டேபிள்ஸில் 60 வந்து எத்தனை நாள் போகணும்? 15 வரும். இந்த 0 அப்படியே போட்டாச்சு. 2 1 சார், இது வந்து 75. 75 × 3 வந்து 225. பியோட ஷேர் வந்து 225. நெக்ஸ்ட் வந்து சி பார்த்துடலாம். சி வந்து 600 இன்டூ சியோட திறமை 1, சியோட திறமை வந்து 1. அந்த 1 அப்படியே போட்டு டோட்டல் திறமை வந்து 8. 3 பேரோட டோட்டல் திறமை 8. இதை கேன்சல் பண்ணால் 4 டேபிள்ஸில் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். இது 60 வந்து 4 டேபிள்ஸில் பண்ணால் 15 வரும். இந்த 0 அப்படியே போட்டு இந்த 2 1 சார் 150 பாதி 75. 75 × 1 வந்து 75. ஓகே, இந்த 600 வந்து நம்ம ஏக்கு 300, பிக்கு 225, சிக்கு வந்து 75 பிரிச்சாச்சு. ஆன்சர் வந்து ஏக்கு 300, பிக்கு 225, சிக்கு 75 பிரிச்சாச்சு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எல்லா சமமும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஃபர்ஸ்ட் 5 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 5 சம்மே கொஞ்சம் ஈஸியான சம்மாக தான் இருந்தது. போக போக கொஞ்சம் நீங்கள் பார்க்காத மாடல் சம்மாக இருக்கும். போக போக டோட்டல் ஒரு 22 சம் இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். ஒரு வீடியோலையும் 5 சம் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பிளேலிஸ்ட் லிங்க் டெலிகிராம் சேனல் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.